எப்படி சொல்றதுன்னா, மக்களுக்கு நம்ம சில நிறைய நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்றோம். அதை வந்து நமக்கு பிடிச்ச ஒரு தலைவரோட பேர்ல செய்யணுமே அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால இது ஆரம்பிக்கப்பட்டதுதான். வேலைகளை நான் செய்ய மாட்டேன், தேர்தல் பணிகளை செய்ய மாட்டோம்ங்கிற மாதிரி அவர் சொல்லல. கர்நாடகா, புதுச்சேரியிலயும் மாநில நிர்வாகிகள் போட்டிருக்கும். அந்த மாதிரி எங்க வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இது நடந்துகிட்டு தான் இருக்கு. இது வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 300க்கும் மேற்பட்ட அவர் புயல் மாதிரி, நான் திண்டல் மாதிரின்னு சொல்லி சொன்னார். அவரோட அரசியல், ஆமா, அவர் அரசியல் வந்து புயல் மாதிரி இருந்தது, என்னோட அரசியல் திண்டல் மாதிரி இருக்கும், அது அமைதியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா இவர் மக்கள் மத்தியில அவர் இருந்தப்போ இருந்த ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு ஆர்ப்பரிப்பு, ஒரு இது இப்ப அது நமக்கு பிடிச்ச தலைவர் பேர்ல செய்யும். பிற்காலத்துல வந்து அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நீங்க ஈஸியா அதுல போய் ஜாயின் பண்றதுக்கான அது அவர் எந்த நிலைப்பாடு எடுத்தாலும் அதுக்கு நம்ம எங்க மன்றம் துணை நிற்கும். ஆமா, அது அரசியல் சார்ந்த இதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் நாளைக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல மிகப்பெரிய கேள்விக்குறியாகி உள்ள ஒரு அரசியல்வாதி அண்ணாமலை. தமிழ்நாட்டில் அவருக்கு வழங்கப்பட்ட பிஜேபியால் வழங்கப்பட்ட தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து வெளியிருக்காரு. அதுக்கான காரணம் என்னவாக இருந்தாலும் தென் தமிழ்நாட்டில் அவருக்கு ஆதரவாக பெரிய ஒரு இயக்கம் ஒன்று தொடங்கி வளர்ந்துட்டு வருது. அந்த இயக்கத்தை தொடங்கியவர் தான் திரு வேல்கண்ணன். இன்னைக்கு நாம ஜெம் டிவிக்காக அவர்கிட்ட ஒரு பேட்டி பார்க்க போறோம். என்னன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்களை பத்தி சொல்லுங்க. என்னுடைய பேரு வேல்கண்ணன். நான் அண்ணாமலை நற்பணி மன்றத்தினுடைய மாநில தலைவராக இருக்கிறேன், திருநெல்வேலி மாவட்டம். என்ன உங்களோட அடிப்படை தொழில் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம டிக்கெட்டா ஹோட்டல் அந்த மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, என்ன காரணம்? அண்ணாமலை மேல இன்ஸ்பிரேஷன் என்ன ரீசன்? இல்ல, அதாவது நம்ம இந்த அமைப்பை வந்து எப்ப தொடங்குனீங்க? இல்ல, இந்த அமைப்பு தொடங்கி இப்போ 4 மாத காலமா ஆகுது. சரி, அதாவது எப்படி சொல்றதுன்னா, மக்களுக்கு நம்ம சில நிறைய நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்றோம். அதை வந்து நமக்கு பிடிச்ச ஒரு தலைவரோட பேர்ல செய்யணுமே அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால இது ஆரம்பிக்கப்பட்டதுதான். அப்படி நம்ம பண்ணும்போது அந்த மக்களுக்கும் தலைவருக்குமான ஒரு நெருக்கம் கொஞ்சம் அதிகமாகும். அதுக்கு ஏதோ ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்களேன். என்ன இல்ல, இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுக்குறோம். அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போறாங்க. ஒரு குழந்தை இருக்கு, அவங்களுக்கு ஒரு 4 வயசு 5 வயசுல குழந்தை இருக்கு. அவங்களுக்கு தையல் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. கஷ்டப்படுறதுன்னு சொல்லி சொல்லும் போது அவங்க வீட்டுக்காரு கொஞ்சம் குடிச்சு உடம்பு இல்லாம இறந்து போனாங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, அப்போ சரி, அப்போ அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வாழ்வாதாரத்துக்கு, அவங்களுடைய வருமானத்துக்கு ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுக்குறோம் மன்றத்தின் சார்பா. கொடுக்கும்போது அப்போ அவங்க சொல்லி அழுறாங்க, நாங்க இது வரைக்கும் ஒரு கட்சியில இருந்தாரு, அந்த கட்சியில சார்ந்தவங்க கூட இது வரைக்கும் ஒன்றும் செய்யல, நீங்க செஞ்சீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல அண்ணாமலை அவர்களுக்கும் அவங்களுக்குமான ஒரு நெருக்கம் ஆகுதுங்கிறத நாங்க உணர்றோம். சரி, அது நல்லா இருக்கும். பப்ளிக் கூட இன்னும் கொஞ்சம் அதிகமான நெருக்கங்கள் நம்ம அவரோட பெயர்ல சில நல்ல விஷயங்கள் செய்யும் போது மக்களுக்கும் அவளுக்கான நெருக்கங்கள் அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் நம்ம இதை ஆரம்பிச்சோம். நல்லா எல்லா பக்கமும் நல்லா சிறப்பா போயிட்டு இருக்கு. சரி, இப்போ தமிழ்நாட்டுல இந்த அண்ணாமலை திடீர்னு வந்து பிஜேபியில இருந்து தன்னோட வழங்கப்பட்ட தேர்தல் பொறுப்பாளர் பதவியில இருந்து விளங்குவாரு அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? இல்ல, அதுக்கான ரீசன் அவர் சொன்னாரு. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாரு. அதையும் தாண்டி வருங்காலத்துல என்ன தேர்தலுக்கு நாட்கள் இருக்கு, இதுக்கு அப்புறம் அவங்க கொடுக்குற தேர்தல் வேலைகள்லாம் செய்யறதுக்கு தயாரா இருக்குங்கிறதையும் அவர் சொன்னார். இது கரெக்டான ரீசனா தெரியலையே. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறது ஓகே, எல்லாருக்கும் வந்து இதுதான். பட் இருந்தாலும் அண்ணாமலை மட்டும்தான் அவங்க ஃபேமிலியில இருந்து அவங்க ஹாஸ்பிட்டல் இருந்து பாத்துக்க முடியுமா? ஏன்னா இது முக்கியமான தேர்தல். அண்ணாமலை இங்க வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிஜேபி பெரிய வாய்ஸா இருந்தவர். கிட்டத்தட்ட இளைஞர்கள் எல்லாமே அவரோட பேச்சு கேட்டுதான் கொஞ்சம் பிஜேபிக்கு உயர்ந்துச்சு. கண்டிப்பா இந்த சூழல்ல அவர் இந்த தேர்தல இருந்து விலகுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய இழப்பா தானே இருக்கும் என்டிஏ கூட்டணிக்கு. இல்ல, கண்டிப்பா. ஆனா அவர் வந்து உங்களுக்கு தேர்தல்ல ஒட்டுமொத்த பொறுப்பு வேலைகளும் நான் செய்ய மாட்டேன், தேர்தல் பணிகளை செய்ய மாட்டோம்ங்கிற மாதிரி அவர் சொல்லல. அவர் இந்த டைம்ல இப்ப கொடுத்த வேலையை என்னால பண்ண முடியல, அடுத்து அவங்க வந்து தேர்தல் சம்பந்தமான எந்த பணிகள் கொடுத்தாலும் செய்ய தயாரா இருக்குங்கிறத அவர் சொன்னாரு. அப்படிதான் நம்ம பாக்குறோம். சரி, அது ஒருத்தவங்களுடைய பார்வையில இருக்கு. அவரு சரி அப்பாங்கிறதுனால அவர் அப்படி சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறதா எங்களுடைய கருத்து. சரி, அப்பா பாத்துக்கணும், அதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கண்டிப்பா இருக்கு, அதை நம்ம பண்ணணும் அப்படிங்கிற அப்பா மேல உள்ள ஒரு பாசத்துல அவர் சொல்லியிருக்காங்கிறதா தான் நாங்க பாக்குறோம். தொடர்ந்து அவர் அதில் தேர்தல் பண்ணி கொடுத்தா கண்டிப்பா செய்வாரு அப்படிங்கிறது தான் எங்களுடைய. சரி, இப்போ அவர் தேர்தல் பொறுப்புல இருந்து விலகின பிறகு நீங்க திடீர்னு உங்க நிர்வாகிகள் கூட்டம் போட்டிருக்கீங்க. இதுக்கு என்ன இவ்வளவு நாள் 4 மாசம் அமைதியா இருந்துட்டு திடீர்னு இந்த நிர்வாகிகள் கூட்டம் கடந்த 2-3 நாளா போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்? அதாவது நம்ம ஆரம்பிச்ச நாள்ல இருந்து தொடர்ந்து வேலைகள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். 4 மாசம் தான் ஆயிருக்கு.
இது வரைக்கும் ஒரு 60 தமிழ்நாட்டை ஒரு 68 மாவட்டமா பிரிச்சு அது ஒரு 54 மாவட்டம் 56 மாவட்டம் வரைக்கும் மாவட்ட நிர்வாகிகள் போட்டிருக்கோம். மாநில நிர்வாகிகள் போட்டிருக்கோம். கர்நாடகா, புதுச்சேரியிலயும் மாநில நிர்வாகிகள் போட்டிருக்கோம். அந்த மாதிரி எங்க வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இது வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 300க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கோம். மன்றத்து சார்பா நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கோம். நீங்க என்ட்ரன்ஸ்ல கூட பார்த்துருப்பீங்க அந்த போர்டுலாம் என்னென்ன நிகழ்ச்சி பண்ணுங்கிறத நாங்க அதை டிஸ்பிளேல வச்சிருக்கோம். அது மாதிரி எங்களுடைய மன்றத்தின் பணி தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ நாங்க இங்க நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் வைக்கிறோம், அவர் விலகுறோம் சொல்றாங்க. அப்படிங்கும்போது ரெண்டையும் மிங்கிள் பண்ணி பாக்குறாங்க. அதனால இது இப்போ உடனே நீங்க பண்றீங்களேங்கிற மாதிரி தெரியுது. இது நாங்க அதுக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே நாங்க டேட் பிக்ஸ் பண்ணி அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. இவர் அதை விலகிட்டாரு அப்படிங்கிறதுனால இதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி அப்போ அவர் விலகிட்டாரு, அப்போ இவங்க ஆலோசனை கூட்டம் நடத்துறாங்க, அப்போ அந்த அரசியல் சம்பந்தமான கூட்டமா இருக்குமோன்னு சொல்லி அவங்க பத்திரிகை அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் அதை கொஞ்சம் மிங்கிள் பண்றாங்க. ஆனா அப்படி இல்லை, அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது நாங்க மன்றத்துல இருந்து நம்ம எல்லாரும் ஒரு அறிமுகமாகி மேற்கொண்டு அடுத்த இதுல நம்ம என்ன பண்ணணுங்கிறத ஒரு ஆலோசனை பண்ணுங்கிறதுக்காண்டி அந்த கூட்டத்தை நாங்க. இப்ப கர்நாடகத்துல இருந்து வந்தாங்கன்னு சொல்றீங்க. அவங்க ஏன்னா அங்க இருந்து எவ்வளவு பேர் வந்தாங்க, அங்க அவங்க என்ன மாதிரி இதே மன்றம் அங்கேயே இருக்கு? இதேதான், இது நம்மளுடைய பேனர் தான், நம்மளுடைய லோகோ தான், இதே பேர்ல தான் அவங்க பண்றாங்க. அங்க கர்நாடகால இருந்து 5 பேர் வந்திருந்தாங்க. மாநில தலைவரும் மாநில பொதுச்செயலாளர் அப்புறம் 2 பேரும் கூட்டிட்டு வந்திருந்தாரு. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா மாவட்ட தலைவருக்கும் மாநில நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் அந்த மீட்டிங் நான் வச்சது. அப்படிதான் மாவட்ட தலைவர் மட்டும் வாங்க, மாநில நிர்வாகிகள் மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம வச்சது. ஆனா சில மாவட்ட நிர்வாகிகள் நாங்களும் வாரம் சொல்லிட்டு வந்தாங்க. எங்களுடைய கணக்குப்படி பார்த்தா 70-80 பேர் தான் வரணும். ஏன்னா அவங்களுக்கு தான் நம்மளுடைய அழைப்பு. ஆனா ஒரு 200 பேருக்கு மேல வந்துட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க இருந்து ஒரு 238 பேர் என்னமோ வந்தாங்க. என்ட்ரி போட்டு வச்சிருக்கோம். 250 பேர்கிட்ட வந்துட்டாங்க. அதனால கர்நாடகால இருந்து வந்தாங்க. புதுச்சேரியில இருந்து அவர் ஒரு 2 பேரை கூட்டிட்டு வந்திருந்தாரு. இலங்கையில எல்லாம் பண்ண போறீங்க? ஆமா, ஸ்ரீலங்கால இருந்து ஒருத்தங்க அங்க ஒரு இந்து பாதுகாப்பு அமைப்புன்னு சொல்லி ஒரு இந்து சம்பந்தமான அமைப்பு ஒருத்தர் வச்சு பண்றாரு. அவங்க நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க, நாங்க அங்க பண்றோம் தலைவருக்கு, நம்ம இந்த பேனர்லயே பண்ணுவோங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி கண்டிப்பா இங்க வர்றதா சொல்லி இருக்கிறாங்க. அவங்க வேற ஏதோ ப்ரோக்ராம் இருக்கு, அந்த டேட் எதுவும் சொன்னா ஒரு டேட்ல நாங்க வரோம், வரும்போது கண்டிப்பா மீட் பண்ணி அங்கங்க நாங்க இதே பேனர்ல பண்றோம்னு தான் சொன்னாங்க. ஆமா சொல்றாங்க. கண்டிப்பா எல்லா பக்கமும் சிறப்பான ஒரு வரவேற்பு இருக்கு. இப்ப இதுல இன்னொரு கேள்வி என்னன்னா, நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி. கண்டிப்பா அந்த ஊர்ல இருந்தே அவரு பதவிக்கு வந்த உடனே ஒரு அமைப்பு அண்ணாமலை நற்பணி மன்றம் அப்படின்னு தொடங்கினா அவருக்கு ஒரு மனக்கசப்பு இருக்குமா? அவர் உங்ககிட்ட இது சம்பந்தமா ஏதாவது பேசியிருக்காரா, கேட்டிருக்காரா, மீட் பண்ணிருக்கீங்களா? இல்ல, அதாவது அப்படி இது வரைக்கும் அவர் சைட்ல இருந்து இதுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் வரல. நம்ம ஆரம்பிச்சோம், எந்த விதமான எதிர்ப்பும் வரல. அப்போ இதை ஓபன் பண்ணணும், அதையும் அவரை வச்சு ஓபன் பண்ணணுங்கிற மாதிரி தான் ஒரு ஐடியால நற்பணி மன்றத்தை ஆமா அந்த ஹெட் ஆபீஸ் ரெடி பண்ணிட்டு மாநில தலைவரை வச்சு தான் ஓபன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால தான். ஆமா, அப்படி ஒரு ஐடியால தான் நாங்க ரெடி பண்ணோம். அவரை கேட்டிருக்கோம். அவர் அந்த சூழல்ல எப்படி இருக்குன்னு பார்த்து கொடுக்குற மாதிரி சொன்னார். ஆமா, அவங்க நல்லா நார்மலா தான் அதெல்லாம் நார்மல் தான் பேசுறாரு. நம்ம ஃபங்க்ஷன்லாம் வராரு, நம்ம அந்த மாதிரி எல்லாம் வர வைக்க எங்கேயும் பார்த்த இடத்துல அதெல்லாம் அதெல்லாம் நார்மலா தான் இருக்கு. அவரு அதுக்கு ஒரு எதிர்ப்புலாம் அப்படிலாம் இல்ல. ஒருவேளை இப்ப அண்ணாமலை தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, இப்ப நான் வச்சுக்கோங்க, நீங்க அவங்க பின்னாடி போயிடுவீங்களா? இல்ல, அதாவது அவர் எடுக்கிற முடிவு தான் எங்களோட முடிவு. அது கட்சி சார்ந்த முடிவா இருந்தாலும் சரி, இல்ல அவர் எந்த ஒரு சூழல்ல அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவு தான் எங்களோட முடிவா இருக்கும். ஓகே. இப்போ நயினார் நாகேந்திரன் இப்போ திருப்பி இந்த தொகுதியில போட்டிட்டு அவருக்காக நீங்க வேலை பார்ப்பீங்களா? இல்ல, அதாவது கட்சி வேலையை நான் பிஜேபி கட்சி வேலையை நாங்க பார்ப்போம். ஆனா இப்ப இந்த 2026 சட்டமன்ற எலெக்ஷன்ல எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் எங்க நிக்காரோ அங்க போய் நாங்க மன்றத்தின் சார்பா எல்லாருமே, மன்றத்தில் உள்ள நிர்வாகிகள் எல்லாருமே அங்க போய் தேர்தல் பணி செஞ்சு அவரை வெற்றி பெற செய்யணும் அப்படிங்கறதா நாங்க இந்த 2 நாளைக்கு நடந்த மீட்டிங்ல அது ஒரு தீர்மானமாவே நாங்க கொண்டு வந்திருக்கோம். ஓ அப்படியா? அந்த தீர்மானம் ஒரு 10 தீர்மானம் நிறைவேற்றணும். அதுல அது ஒரு தீர்மானம். அவர் எங்க நேரம் அவர் தேர்தல் நிக்கலன்னு சொல்லிட்டாரு. இல்ல, கண்டிப்பா நிப்பாரு நம்புறோம். கண்டிப்பா நிக்கணும்னு சொல்லி நாங்க அவரை ஒரு ரிக்வெஸ்டா கேக்குறோம். கண்டிப்பா நிப்பாரு. இல்ல, இப்போ அவர் முதல்ல மாநில தலைவராக இருந்தாரு. மாநில தலைவராக இருந்ததும் அதுல இருந்து அவருக்கு பதிலாக நயினார் நாகேந்திரன் வந்தாங்க. கண்டிப்பா அவருக்கு ஒரு தேசிய அளவுல ஒரு பதவி கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு தான் இருந்துச்சு. ஆனா அவருக்கு தேசிய அளவுல எந்த பதவியுமே கொடுக்கல. ஒருவேளை இந்த ஒரு மனக்கசப்புனாலதான் அவர்
வெறும் 6 தொகுதிக்கு மட்டும் நம்மளை பொறுப்பாளராக போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தேசிய இந்த கட்சி பொறுப்புல இருந்து தேர்தல் பொறுப்பாளர் பதவியில இருந்து விலகிருக்காரா அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில பேச்சு இருக்குது. என்ன காரணம்? அப்படி அதாவது அவரு நிறைய பேட்டியில சொல்லியிருப்பாங்க, பொறுப்பு வந்து எனக்கு பெரிய விஷயம் இல்லைங்கிற மாதிரி நிறைய பேட்டிகள் அவர் சொல்ற விஷயம் அதுதான். அது இல்லாம இப்போ தேசிய தலைவர் போட்டதுக்கு அப்புறம் தான் அது கீழே உள்ள தேசிய பொறுப்பாளர்கள் போடுவாங்க. தேசிய தலைவர் இப்பதான் போட்டிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் இன்னும் பொறுப்பாளர் போடல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் தேசிய பொதுச்செயலாளர், தேசிய செயலாளர் அந்த மாதிரி பொறுப்பாளர் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமும் இவருக்கு நம்ம எந்த பொறுப்பும் கொடுக்கல அப்படின்னா சரி அப்போ எங்க கட்சியில ஒதுக்குதா அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனா அப்படி இல்லைங்கிறதா எங்களோட எண்ணம். ஏன்னா இன்னும் அதுக்கு தேசிய தலைவருக்கு அப்புறம் உள்ள பொறுப்புகள் எதுவுமே நான் அறிவிக்கல. அதனால கண்டிப்பா அவருக்கு ஒரு தேசிய பொறுப்புகள் கொடுப்பாங்க அப்படிங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் கொடுப்பாங்க கண்டிப்பா அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். இல்ல அவரு முதல்ல உள்ள வந்தப்போ பிஜேபியில இருந்து வந்தப்போ மிக வேகமா வளர தொடங்கினாரு. எல்லாத்துக்கும் ஆக்ரோஷமா பதில் கொடுக்கறதுல இருந்து எல்லாமே பதில் டேட்டா வாரியா அவரு கொடுப்பாரு. கண்டிப்பா. இப்ப என்ன அப்படின்னா, ஆனா இவரு திமுக கூட மறைமுகமா கூட்டணி வச்சுட்டு தனக்காக நிறைய சொத்து சேர்த்துக்கிட்டதாகவும் இது வந்து அமித் சொல்றாங்க போனதாகவும் ஒரு தகவல் வந்து உலவுது. இதுதான் அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு பின்னடைவே அமைஞ்சிட்டுன்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் நேர்மையான மனிதரா தான் எல்லாரும் எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப நேர்மையான ஐபிஎஸ் அதிகாரி அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டோம். அதே மாதிரி தான் அரசியல்ல நேர்மையா இருப்பாருன்னு நம்ம கேள்விப்பட்டோம். ஆனா இப்போ இந்த மாதிரி சூழல்ல வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் அவர் மேல வைக்கும் போது இதை பத்தி நீங்க என்ன பாக்குறீங்க? இன்னும் அவர் நேர்மையானவர்கள் நீங்க நம்புறீங்களா? உறுதியா 100% அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அவர் நேர்மையான ஒரு மனிதர் தான். அப்படிலாம் சேர்க்க முடியுமா அப்படின்னா அது ஒரு பெரிய, ஏன்னா அது சின்ன விஷயம் இல்லை, மறைச்சு வைக்கிற விஷயம் இல்லை இல்லைங்களா. 80 கோடி வாங்கிட்டாரு, 1000 கோடி சொத்து சேர்த்துட்டாருலாம் சொன்னாங்க. ஏன்னா இப்போ நீங்க அதாவது எப்படி எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அண்ணாமலை வந்து ஒரு அரசியல்வாதியா தான் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் மைண்ட் எல்லாரோட மைண்ட் இருக்கு. அதனால அவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன்னா அவரும் தொழில் தொடங்கணும்ல, அவருக்கும் ஃபேமிலி இருக்கும், அவரும் தொழில் தொடங்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. அப்ப அண்ணாமலை தொழில் தொடங்கிட்டாருன்னா அதுக்கு அவரு சொல்றாரு, அவரு ஒரு லேண்ட் வாங்கியிருக்கேன், பிசினஸ் பண்றேன், எல்லாமே அவரே ஓபன் பேட்டியில கொடுக்க போய் தான் நிறைய பேருக்கு தெரியவே செய்யுது. அவர் சொல்ல போய் தான் அவர் இடம் வாங்கியிருக்காருங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். இந்த இடத்துல உள்ள இடம் வாங்கியிருக்காங்க. அவர் ஒரு பிரஸ் மீட்ல ஒரு தனிப்பட்ட டிபேட்ல ஒருத்தர்கிட்ட பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு, அந்த இடத்துல வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் ஒரு பிசினஸ் பண்ண போறோம், அதுல ஒரு பார்ட்னர் ஷேர் பண்ணிருக்காங்க. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் என்ன பிசினஸ் பண்றாரு என்னங்கிறத எடுத்துதான் டேட்டா எடுத்து அவங்க சொல்றாங்க. ஆமா, அதனால அவர் ஓப்பனா சொல்ல வேண்டிய தேவையில்லை. அதெல்லாம் இவ்வளவு பேர் மேல அவர் கரப்ஷன் சொல்லும் போது அந்த தவறு அவர் செய்ய மாட்டாரு அப்படின்னு நாங்க நம்புறோம். கண்டிப்பா 100% அது செய்துக்குள்ள வாய்ப்பு இல்லை, செய்ய மாட்டாரு அப்படிங்கறதா எங்களோட கண்டிப்பா. இப்போ அண்ணாமலை இருந்தப்போ பிஜேபி தலைவர், தமிழக பிஜேபி தலைவர் இருந்தப்போ ஒரு பரபரப்பான அரசியல் இருந்தது நம்ம பார்க்க முடியும். டிஎம்கே வார்த்தை மோதலாகட்டு, வாக்குவாதங்களாகட்டு, ஒருத்தர் குறை சொல்றதாகட்டு ஆக்ரோஷமா இருக்கும். பட் இப்ப நயினா நாகேந்திரன் இந்த அண்ணாமலை அளவுக்கு ஒரு புள்ளிவரமா பேசல, ஒரு சாஃப்டா பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, உண்மை அதுதான். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே அவர் இப்போ உள்ள மாநில தலைவர் என்ன சொன்னாரு, அவர் புயல் மாதிரி, நான் திண்டல் மாதிரின்னு சொல்லி சொன்னாரு. அவரோட அரசியல், ஆமா, அவர் அரசியல் வந்து புயல் மாதிரி இருந்தது, என்னோட அரசியல் திண்டல் மாதிரி இருக்கும், அது அமைதியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா இவர் மக்கள் மத்தியில அவர் இருந்தப்போ இருந்த ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு ஆர்ப்பரிப்பு, ஒரு இது எது இப்ப இல்ல. இல்ல அது உண்மைதான். ஏன்னா அவர் அரசியல் அப்படி இருந்தது. அரசியல் இப்ப என்னைய மாதிரி ஆட்கள் அந்த அரசியல் நாங்க விரும்புறோம். அப்படி அரசியல் தான் வேணும் எங்களுக்கு அப்படிங்கறத நம்ம விரும்புறோம். பதிலடி கொடுக்கணும், வைக்கணும். அது அவங்க பண்ற தவறுகளை உடனே அந்த ஸ்பாட்ல தட்டி கேட்கணும், சொல்லணும், அது அப்படிங்கிற மக்கள் மத்தியில அதை கொண்டு போகணுங்கிற அப்படி ஒரு தலைவர் தான் நாங்க வந்து என்னை மாதிரி ஆட்கள் அதை தான் எதிர்பார்க்கிறோம். அப்படி தலைவர் தான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா இவர் அரசியல் வந்து வேற மாதிரி இருக்கும். அதாவது தமிழ்நாடு அரசியல் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து எப்படி இருந்துச்சு, அதே லெவல், அதே அரசியல், அவரோட அரசியல் அப்படி இருக்கு. ஆமா, எல்லாம் அப்படி இருக்கு. ஆனா அந்த அரசியல் வந்து எல்லாரும் ஏத்துக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய நாகேந்திரன் காலத்துல பிஜேபி கொஞ்சம் தேய்மானம் தான் அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, பெரிய அளவுக்கு அவர் இருந்த அளவுக்கு இருக்குமாங்கிறது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதோட தன்மை தெரிஞ்சிரும். ஆனா அந்த அவருக்கு இருக்கும்போது இருந்த ஒரு ஆர்வம், அந்த இது வந்து இப்போ இல்லைங்கிற மாதிரி தான் எங்களுக்கு உணர்வு வருது. அப்படிதான் நம்ம நினைக்கிறோம், அப்படிதான் ஃபீல் ஆகுது. ஆமா, இப்போ நயினா நாகேந்திரன் திருநெல்வேலி தொகுதியை பொறுத்தளவுல யாருமே தொடர்ந்து
தொடர்ச்சியா 2 முறை வெற்றி பெற்றது கிடையாது. இப்ப நயனா நாகேந்திரனே 5 டைம் ஒரு இது தோத்து ஜெயிச்சு அப்படிதான் ஆமா, இருக்காங்க. ஆமா. திருநெல்வேலி தொகுதியோட வரலாறு அதுதான் கண்டிப்பா. அப்படிதான். ஆமா. இவர் வந்து மீண்டும் நான் திருநெல்வேலியில தான் போட்டியிடுறேன்னு சொல்றாரு நயனா நாகேந்திரன். இந்த முறை திருநெல்வேலியில போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? இல்ல ஏடிஎம்கே அலைன்ஸ் இருக்கிறதுனால ஜெயிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. இல்லாம அவருக்கு வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா பண்ணையார் நயினார் நாகேந்திரன் அவருக்குன்னு சொல்லி ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு. ஆமா அவருக்கு திருநெல்வேலி தொகுதி ஆமா மேக்சிமம் தமிழ்நாடு எங்கனாலும் அவருக்குன்னு சொல்லி ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு. அவருக்கு அதுக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கு. ஆமா அது திருநெல்வேலிங்கும் போது அது கொஞ்சம் அதிகமான ஓட்டு வாக்குகள் வந்து அவர் இருக்கு. அவரு எந்த கட்சி சார்ந்திருந்தாலும் சரி இல்ல தனிச்சு நின்னாலும் சரி அவருக்குன்னு ஒரு ஓட் பேங்க் வந்து திருநெல்வேலியில இருக்கு. கண்டிப்பா இருக்கு. அதனால வெற்றி பெறது இருக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே அவர் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நீங்க சொல்றீங்க. இல்ல இருக்கு கண்டிப்பா இருக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு தடவை ஜெயிச்சாரு தோத்தாரு அப்படிங்கிறது அது எப்படி போகும்னு எனக்கு தெரியல. ஆனா அவரோட ஃபேஸுக்கு ஒரு அவரேஜான ஓட்டு இருக்கு. இப்ப அண்ணாமலை நற்பணி மன்றத்துக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இது வரைக்கும் உறுப்பினர்கள் சேர்க்கை நடக்கலன்னு சொல்றீங்க. உறுப்பினர் சேர்க்கைனா உங்களுக்கு எதுவும் உங்களுக்கு போன் எதுவும் வரலையா? இல்ல டெய்லி 100 போன் வந்துகிட்டே தான் இருக்கும். 100 போன் சர்வசாதாரணமா வந்துடும். ஆரம்பிச்சு 4 மாசம் ஆயிட்டு இன்னும் ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கும் போது எந்த அளவுக்கு ஒரு ஆர்வமா நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணு சொல்லி வந்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த டைம் வரைக்கும் இருக்கு. இதேதான் இருக்கு. அது ஒரு % குறையல. இப்ப நாங்க இந்த மீட்டிங் 8ஆம் தேதி ஒரு ஆலோசனை கூட்டம் வச்சோம். அதுக்கப்புறம் அதிகமான போன் கால்ஸ் தான் வந்திருக்கு. நாங்க ஜாயின் பண்றோம், நம்ம சேர்ந்து பண்ண ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டே இருக்காங்க. நாங்க இந்த உறுப்பினர் சேர்க்கைங்கிறத வந்து எல்லா பக்கமும் நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு லிங்க் ரெடி பண்ணி அது மூலமா அவங்க உறுப்பினரா சேர்ந்துக்கலாங்கிற மாதிரி அப்படி கொண்டு வரணுங்கிறதுக்கான ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. சரி, இந்த மன்றத்தை பத்தி அண்ணாமலை என்னைக்காவது உங்கள்கிட்ட பேசியிருக்காரா? இல்ல போன் பண்ணிருக்காரா? ஏதாவது சப்போர்ட் பண்ணிருக்காரா? இதுக்கான ஃபண்டு இதுகள்லாம் என்ன பண்றீங்க? அதாவது அண்ணாமலை அவர்களுடைய அனுமதி பெற்றோ அல்லது அவரோட சப்போர்ட்லயே இந்த மன்றம் தொடங்கப்படல. சரி, அவருக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. அவர் பெயர் பலத்தை தவிர அவர் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லலையா? ஏன்னா அவர் இப்போ ஒரு கட்சியில இருக்காரு, இன்னொரு ஒரு பிஜேபில இருந்து அங்க வெளியே வரல சொன்னாரு. ஆமா ஸ்டார்டிங்ல நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னாங்க. ஏன்னா அப்போ நாங்க வந்து ஒரு கொடி அறிமுகப்படுத்தணும். இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த கொடி வந்து நாங்க கார்ல கட்டுற கொடி வந்து அறிமுகப்படுத்தணும். சரி, இதுதான் தனி கட்சி தொடங்கிட்டாரு. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது நீங்க வந்து அப்ப தனி கட்சி தொடங்கிட்டாங்க, அண்ணாமலை தனி கட்சி திருநெல்வேலியில ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இது சரி வச்சதுனால அப்போ என்ன ஆகுது அப்படிங்கும்போது அவர் உடனே ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அப்போ இது அப்படி திருநெல்வேலியில் ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான், என் மேல அன்புனால ஆரம்பிச்சதுனால. இருந்தாலும் எனக்கு இந்த கட்சி கொடி அதுலலாம் தனி கட்சி இந்த கொடியிலலாம் எனக்கு அதுல பெரிய அளவுக்கு உடன்பாடு இல்லை. அதனால அதை வந்து நீங்க ஸ்டாப் பண்ணுங்க, உங்க ஃபேமிலியை பாருங்க, சோறு இருந்தா தான் சித்திரை வரைய முடியும், ஃபேமிலியை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. ஆனா நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, இது வந்து ஒரு அரசியல் அமைப்பு இல்லைங்கிறதுனாலதான் நாங்க தொடர்ந்து அதை பண்றோம். இது வந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அது நமக்கு பிடிச்ச தலைவர் பேர்ல செய்யும். பிற்காலத்துல வந்து அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நீங்க ஈஸியா அதுல போய் ஜாயின் பண்றதுக்கான அது அவர் எந்த நிலைப்பாடு எடுத்தாலும் அதுக்கு நம்ம எங்க மன்றம் துணை நிற்கும். ஆமா, அது அரசியல் சார்ந்த இதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் நாளைக்கு அவர் இல்ல ஒரு பெரிய அமைப்பை வச்சு தமிழ்நாடுல இந்தியா ஃபுல்லாவே பெரிய ஒரு சமூக சேவை அமைப்பு வச்சு பண்ணணும்னு சொன்னாலும் நாங்க அவர் கூட இணைஞ்சு பண்றதுக்கு பண்ணுவோம். கண்டிப்பா அவர் எடுக்கிற இது என்னவோ, நம்ம அரசியல் சம்பந்தமா தனி கட்சினாலும் சரி, இல்ல அரசியல் இருந்து வெளியே ஒரு ஒதுங்கி இருக்கிறேன் அப்படி எந்த நிலைப்பாடு அவர் எடுத்தாலும் சரி, அவர் பின்னால் நான் மன்றம் நிற்கும். தேவக தலைவர் விஜய், இவர் உங்க தலைவர் அண்ணாமலை, 2 பேருக்குள்ள ஒரு ஒப்பீடு என்ன? 2 பேருக்கும் ஒருவேளை இணைந்து தமிழக அரசியலில் பயணித்தார் தமிழ்நாட்டுக்கு என்ன விதமான மாற்றம் தமிழ்நாட்டுல நடக்கும்? இல்ல நான் வந்து மேக்சிமம் தலைவரோட ஒப்பீடுங்கிறது எனக்கு அது எப்படி சரியா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன் சொல்றேன்னா, அவர் வந்து 30 ஆண்டு காலம் சினிமா துறையில இருந்தவர் இல்லையா? அப்போ அவருக்குன்னு ஒரு கிரேஸ் இருக்கதான் செய்யும். அது ஓட்டா மாறுமாங்கிறது நம்ம எலெக்ஷன் கழிச்சு தான் நம்ம அதை பார்க்கணும். ஆனா இவர் அப்படி இல்ல, 3 ஆண்டு காலமா இருந்தவர் தான் பாத்துட்டாரு. இவரும் அவரையும் நம்ம ஒப்பிட முடியாதுங்கிறது என்னோட இது, அது சரியா இருக்காது அப்படின்ட்டு. அது இல்லாம பாத்தீங்கன்னா, இப்போ இவரு தனி கட்சி அல்லது ஒரு தனி அமைப்பு அப்படின்னு வந்தார் அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு வர்றதோட பல மடங்கு கூட்டங்கள் வரும். எல்லா கட்சியில இருந்துமே அவருக்கு ஆதரவு இருக்கு. இப்ப நம்ம கிட்டே நிறைய பேர் கட்சியில இருந்து வேற கட்சியில உள்ளவங்களும் நிறைய பேர் பேசதான் செய்வாங்க. தம்பி ரொம்ப அருமையா பண்றீங்க தம்பி, நல்ல ஒரு தலைவன், அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்றீங்க, ரொம்ப சிறப்பா பண்றீங்கன்னு சொல்லி ஒரு அரசு துறையில உள்ள பெரிய பெரிய அதிகாரிகளும் சரி அல்லது அவங்களும் சரி,
பிற கட்சியில உள்ளவங்களும் முக்கியமான ஆட்கள் 2 எம்எல்ஏ பேசியிருக்காங்க நம்ம கிட்ட. அப்படியா? பிற கட்சியில உள்ளவங்க 2 எம்எல்ஏ நல்லா பண்றீங்க தம்பின்னு சொல்லி என்கிட்ட பேசியிருக்காங்க. கரண்ட் பிஜேபி எம்எல்ஏ இல்ல, இப்ப கரண்ட் இல்ல, நம்ம கட்சி இல்ல, நம்ம கட்சி அதான் பிற கட்சின்னு சொல்லிட்டு கரண்ட் எம்எல்ஏவா இருக்கிறவங்களே பேசியிருக்காங்க. நடிகர்கள், நிறைய நடிகர்கள் பேசியிருக்காங்க. இருந்தாலும் வந்து அது எத்தனை வகை மண்ணு, அது அப்படி இருக்கும், நல்லா தைரியமா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிகர்ஸ் எல்லாம் நிறைய பேர் நம்மகிட்ட போன் பண்ணி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்க. யாருமே நீங்க தேவையெல்லாம் பண்றீங்க தம்பி, அதையும் அப்படி பண்றீங்கன்னு யாருமே இது வரைக்கும் நம்மகிட்ட சொல்லவே இல்லை. உங்க உள்கட்சியில இருந்து சொல்லல. இல்ல, அப்படி உட்பட இல்ல. அது நானும் சொல்ல நினைச்சு நீங்களே கேட்டீங்க. மாநில தலைவர் சைட்ல இருந்து எங்களுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் எதுவுமே வரல. ஆனா என்ன ஆகுது அப்படின்னா, சில மாவட்ட தலைவர் நாங்க போடும்போது அங்க உள்ள பிஜேபி மாவட்டத்தில் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து அவங்கள வந்து நீங்க ஒண்ணு மன்றத்துல ஒர்க் பண்ணுங்க, இல்லைன்னா கட்சியில ஒர்க் பண்ணுங்க, நீங்க மன்றத்துக்கு போனா கட்சியில இருந்து எடுத்துருவோங்கிற மாதிரிலாம் சில மாவட்டத்துல சொல்றாங்க. ஆமா, ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா மிரட்டல் துணியில இருக்குமா இல்ல ரெக்வஸ்ட் பண்ணி என்கிட்டயே போன் பண்ணி பேசி நிறைய பேரன்பாடி பிஜேபி ஒரு மாவட்டத்துல நிறைய பேர் என்கிட்டயே பேசுவாங்க. நிறைய மாவட்ட தலைவர் என்கிட்ட டைரக்டா பேசியிருக்காங்க. பேசி தலைவரை அவரு எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் தான், அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. ஆனா இப்போ மன்றம் சொல்லி வரும்போது கட்சியில உள்ளவங்க நிறைய பேர் மன்றத்துக்கு போறாங்க, மன்றத்தை நோக்கி தான் போறாங்க. கட்சி வேணுமா மன்றம் வேணுமா கேட்டா மன்றம் தான் வேணுங்கிறான். அப்படியே கட்சி வேணுமா மன்றம் வேணுமா மன்றத்திலேயே போய் வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி வரேன். ஏன்னா அவங்க எல்லாருமே தலைவர் வந்ததுனால வந்தவங்க. தலைவர் கட்சிக்கு வந்ததுனால தலைவரோட சரி நடவடிக்கைகள் பார்த்து நமக்கான தலைவர் இருக்காரு, இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குற ஒரு தலைவர் இருக்காருன்னு சொல்லி மக்கள் நம்புறாங்க. அந்த நம்பிக்கையின் பேர்ல தான் எல்லாரும் வந்தாங்க. இப்பவும் நம்ம மன்றத்துலயும் அந்த நம்பிக்கையின் பேர்ல தான் நிறைய பேர் வராங்க. சரி, நல்ல தலைவர், அவருக்காண்டி நம்ம எதுவாது பண்ணுவோம், எது பண்ணாலும் அவருக்காண்டி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சில மாவட்டத்துல என்ன பேசுவாங்க, ஜி நீங்க பொறுப்பு கொடுங்க, தப்பு இல்லை, ஆனா நம்ம கட்சியில இல்லாத நிர்வாகிகள் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட ரெக்வஸ்டா தான் கேட்கறாங்க. அவங்க அதிகாரமா அப்படி பேசல, ரிக்வஸ்டா அது நிறைய பேர் கேட்க தான் செய்யறாங்க. அந்த குழப்படி இருந்தது. இப்ப போக போக ரைட், ஓகே, அப்போ இவங்க வந்து மக்களுக்கான நல்ல விஷயங்கள் தான் செய்யறாங்க, இது அரசியல் அமைப்பா போகல அப்படிங்கிறதுனால இப்ப நிறைய பேரோட ஆதரவு, ரைட் பரவாயில்ல நல்லா பண்றாங்க அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்கள் தான் எங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. சரி, வேல்கண்ணன் சார், இவ்வளவு நேரம் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி பேசினதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.